நோவாவின் காலத்துல மட்டும் தான் பாவம் இருந்துச்சா அப்படின்னு சொன்னா அது கேள்விக்குறிதான். ஏன்னா இப்போ நம்ம வாழ்ற உலகத்துல பாத்தீங்கன்னா பாவம் இல்லாத இடமும் இல்லை, அக்கிரமம் இல்லாத இடமும் இல்லை. எல்லா பாவங்களும் இந்த பூமியில பெருகி இருக்குது. அது நம்ம டே டு டே லைஃப்ல நியூஸ்லயும் நம்ம ரியலா வாழ்ந்து இருக்கிற வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் பார்த்துன்னே இருக்கிறோம். அதிக அதிக பாவம், கொலைகள், கொள்ளைகள், தற்கொலைகள், அப்புறம் கற்பழிப்புகள், அதுக்கப்புறமா ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கடத்தல்கள், எப்படி பெண் பிள்ளைகள் வஞ்சிக்கப்படுறாங்க, ஆண் பிள்ளைகளும் எப்படி வஞ்சிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதையும், சட்ட சட்ட அதிகாரிகள் செய்கிற நிறைய ஒரு தவறான விஷயங்கள், அதிகாரத்தை பயன்படுத்தி ஏழை எளிய மக்களை எப்படியெல்லாம் ஒடுக்குறாங்கங்கிறதையும், அதுக்கப்புறமா ரொம்ப பாவம் பெருகி எந்த அளவுக்கு காதுல கேட்கக்கூடாதபடிக்கு பாவங்கள்லாம் பெருகி இருக்கு. அப்போ அந்த காலத்துல வாழ்ந்த அந்த உலகத்துல மட்டும் தாக்குறமும் இருந்துச்சு, அந்த காலத்துல ரொம்ப அதிக பாவம் இருந்துச்சு, இப்போ கம்மியா பாவம் இருக்கு, அக்கிரமம் இருக்குன்னு சொன்னா அது யாராலையும் ஏத்துக்க முடியாது. ஏன் இப்போ ஆண்டவர் அன்னைக்கு கோவம் வந்த ஆண்டவருக்கு இப்போ கோவம் வந்து இதை இன்னும் பூமியை அழிக்காம இருக்கிறாருன்னு சொன்னா, அப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த பூமியை ஜலத்தினால அழிக்கிறப்பவே ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, இனி நான் இந்த பூமியை ஜலத்தினால் அழிக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடையாளமா, அதுக்கு ஒப்பந்தமா, உடன்படிக்கையா தான் வானவில்ல வைக்கிறாரு ஆண்டவர் சாட்சியா. அந்த வானவில்லை ஏற்படுத்தினது காரணமே இனி ஜலத்தினால இந்த பூமியை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான்.